வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் ஜாதி. ஜாதி நீங்கள் சொல்லாதீங்க, இந்த இது மாத்திரம்தான் ஜாதி, நாங்கள்லாம் பகுதியான்னு சொல்லாதீங்க. நீங்களும் ஜாதி தான். இது சாதி மரம். இது கேரளத்தில் எடுத்தது நண்பர்களே. இது பாருங்கள், இது சின்ன குழந்தைகளுக்கு அரைச்சி கொடுக்குறாங்க பார்த்தியா. அரைச்சி அதுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொடுப்பாங்க. செமிக்காமல் இருந்தால் அதுகளுக்கு கொடுப்பாங்க. இது ஜாதிக்காய் மாச்சக்கான்னு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் நண்பர்களே, இது ஜாதிக்காய். இதுதான் கேரளத்தில் எல்லாமே விளையிறது பூராமே பொண்ணு நண்பர்களே. எல்லாம் பொண்ணு விளையிறும் பூமி இது. எது விளைஞ்சாலும் அப்படித்தான். இங்கே கிராம்பு விளையுது, ஜாதிக்காய் விளையுது, ஏலக்காய் விளையுது. எல்லாம் நல்ல விலை உயர்ந்த சாதனங்கள்லாம் எப்படியாக கிடைக்கினது பாருங்கள் நண்பர்கள், எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது வெயில், இப்போ வெயில் கொஞ்சம் கூடுதல், அதனால் காப்பு கம்மி. லேட்டு இன்னும் நல்ல போல காய்க்கும் நண்பர்களே. ஒன்றும் அண்ணே, நமக்கு அதுபோல் காரியம் உண்டண்ணே. நமக்கு மற்றவரை போல் இல்லை. அது சரி, அது சம்மதிச்சு. அது நான் உங்கள்கிட்ட ஒன்றும் பறஞ்சிடல. ஓடிச்சிருக்கேன். ഇവിടെ മാച്ചക്ക ഉണ്ടോ ചേട്ടാ? മാച്ചക്ക ഉണ്ടോ ഇവിടെ വിളയുന്നുണ്ടോ? ജാതിക്ക മാച്ചക്കാന്ന് சொல்லல, ആ സാധനം ഉണ്ടോ? ആ നண்பர், இதுதான் ஜாதிக்க. பாருங்க, சட்னி ഉണ്ടാക്കാൻ നല്ലതാ, അറിയോ? ஆமாண்ணே, சட்னி ഉണ്ടാക്കാം, അച്ചാർ ഉണ്ടാക്കാം. சரி, இது ஜாதிக்காய்க்கு இப்போ பயங்கர விலையா? அதே நண்பரே, பாரு நண்பரே, ஆரஞ்சு பழம் இல்லை, இது ஜாதிக்காய். நெல்லிக்காய்ன்னு நினைக்காதீங்க, ஜாதிக்காய். இதுண்ட அகத்து விளைஞ்சா இது அடியில் வெடித்து அதுக்குள்ளே நல்ல போல் ஒரு செவந்த ஒரு கருப்பு கலராகிட்டு ஒரு குரு இருக்கும். குருண்டா விதை இருக்கும். அந்த விதை தான் நமக்கு இதுமே தொழில். இது அச்சாரிடலாம், அதாவது ஊறுகாய் போடலாம், எல்லாத்துக்குமே இது உபயோகப்படலாம். இது நல்ல சாதனம் நண்பர்கள். பாருங்கள் எப்படி இருக்குல்ல, எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. அடைச்சியா எத்தனை நிமிஷம் இருக்கு? 3 நிமிஷம் ஓடி முடிய போதும். அப்படியே எடுத்துக்கிட்டு 3 நிமிஷம் ஓட்டிட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதே சைடு ஃபோட்டோ ஒன்று அது உள்ளே வைக்கிறதுக்கு. ஆமாம், அது மேலே வைக்கிறதுக்கு. முடிஞ்சா 3 நிமிஷம். ஆமாம். நடுவே பாரு நண்பர், நடுவே போடுங்க. இதுதான் அதோடைய காய். பார்த்தீங்களா, செமந்த கலரு. இதுன்னு இதுதான் 1200 ரூபா இது மாத்திரம். இதோடைய இதழ் பார்த்தீங்களா, இது மேலே இருக்கு பாருங்க, அந்த சிவப்பு இதழ். அந்த இதழ் 1 கிலோ 2000 ரூபா நண்பர்களே, 2000 ரூபா. இந்த விதை 400 ரூபா நண்பர்களே. இந்த விதை மாத்திரம் எடுத்தால் 400 ரூபா. இதை என்ன செய்யலாம்னு கேட்டால், இதை ஊறுகாய்க்கிடலாம். நல்ல போல் அறுத்து இதை உணங்க வச்சு வேக வச்சு ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. மெடிசனா? இது மருந்தா, மெடிசனா. அவர் 39 நிமிஷம் எடுக்கவாமா? இன்னும் பிரசவிச்ச குழந்தை இல்லை, அதுக்கு அரைச்சி கொடுக்குறேன். அதே அதுதான் நண்பர்களே. எத்தனை 1 நிமிஷமா?